திருச்செங்கோடு அருகே உள்ளது திம்மராவுத்தம்பட்டி. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த முள்காட்டை போலீஸ் படை அன்று சூழ்ந்திருந்தது. குருவிகளின் சத்தத்தை மட்டுமே கேட்டு பழகிய அந்த பகுதிக்குள் ஒரு சடலம் புதைந்து கிடப்பதை யாரும் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அரசு அதிகாரிகளின் முன்னிலையில் அடையாளம் காட்டப்பட்ட அந்த இடம் தோண்டப்பட்டது. சிறிது நேரத்திலேயே சடலத்தை மீட்ட அதிகாரிகள் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார்கள். தன்னுடைய வயிற்றில் பிறந்தவன்தான் இந்த படு பயங்கரத்தை செய்திருக்கிறான் என்பதை அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மூர்ச்சையாகி அங்கேயே மயங்கி இருக்கிறார். பெற்ற பிள்ளையே தந்தையை கூலிப்படை ஏவி கொன்று புதைத்திருக்கிறது என்றால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? கொல்லப்பட்டவர் செல்வம், 54 வயதாகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பாலக்காட்டூர் காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். இவரது மனைவி சாந்தி. இந்த தம்பதிக்கு பிரவீன்குமார் என்ற மகனும் பிரியா என்ற மகளும் உள்ளனர். இருவருக்குமே திருமணமாகிவிட்டது. செல்வம் தனியார் பேருந்தில் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். பிரவீன்குமாரின் மனைவி பெயர் சசிகா. இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். திருமணமான சில வருடங்களிலேயே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். லவ் பண்ணி தாங்க சார் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யார்ட்டுமே சொல்லாமல் மாமியார் மாமனார் எல்லாம் கூட்டிகிட்டு போய் தாங்க சார் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிங்க சார் மாதமாக இருக்குள்ளே எல்லாம் பிடிச்சி அடித்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாருங்க சார் வீட்டுக்காரரு. அப்புறம் குழந்த பிறந்த வாட்டி ஒரு மாதம் அங்கே அம்மா வீட்டில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தேன். மறுபடியும் ஒரு 30 நாள்லேயே எல்லாம் பிரச்சனை பண்ணி என்னை வந்து போட்டு அடிச்சிட்டாங்க சார். கீழே தள்ளி அடிச்சிட்டாங்க. மறுபடியும் யாருமே தட்டி கேட்காதனால மாமனார் போய் மகனை அடிக்க போனதுக்கு எல்லாம் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துருச்சுங்க சார். அப்புறமேட்டு அன்றைக்கி வந்து மாமனார் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டாங்க சார். மகன் மருமகளுக்கு செய்த அநியாயங்களை செல்வம் தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் குடும்பத்துக்கே அவர் ஆகாதவராக மாறியிருக்கிறார். அதோடு செல்வத்துக்கு 5 கோடி மதிப்புள்ள 8 ஏக்கர் நிலம் உள்ளது. அதை செல்வம் மகன் மருமகள் பேரன் என மூவரின் பெயரிலும் எழுதி வைக்க நினைத்திருக்கிறார். ஆனால் அது பிரவீன்குமாருக்கு பிடிக்கவில்லை. இதனால் செல்வம் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார். சொத்து வந்து வீட்டுக்காரர் பேரில் வந்து 6 ஏக்கராவும் வேணும், என் பேரில் மட்டும் தனியாக இருக்கணும்னு சொன்னாங்கங்க சார். மாமனார் வந்து என் பேர் என் பையன் பேர் எல்லாம் வந்து சேர்த்து தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னதுக்குங்க சார். வீட்டுக்காரர் வந்து இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன், என் பேரில் மட்டும் எழுதுனா இன்றைக்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பொழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். மாமனாரையும் அப்போ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். மறுபடியும் அவரையும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தெல்லாம் வீட்டை உடச்சி தேடிட்டு என் வீட்டுக்காரரும் அவங்க தம்பியெல்லாம் சேர்ந்து தேடி இருக்காங்கங்க சார். அதை பார்த்துட்டு மாமனாருக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்கங்க சார். வந்த வாட்டியும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்குங்க சார் மாமியாவோட எல்லாம் சொந்தக்காரிங்க அவங்க சின்ன மாமியா எல்லாம் சேர்ந்துங்க சார். நீங்கள் உள்ளே வந்தேன்னா நான் அவ்வளோதான், எங்களாம் வரக்கூடாது, நீ வந்தேன்னா அதுக்கு மேலே நாங்கள் இவனை கொண்டாதான் எங்களுக்கு நிம்மதின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்கங்க சார். வீட்டை விட்டு வெளியேறிய செல்வம் பவானியில் ரூம் எடுத்து தங்கி பேருந்து ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கிறார். பேரனுக்கும் மருமகளுக்கும் செல்வம் மாதம் பணம் அனுப்புவது வழக்கம். சம்பவம் நடந்த மாதம் செல்வத்திடமிருந்து பணம் வரவில்லை. அதோடு அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது.
இதனால் சந்தேகமடைந்த மருமகள் சசிகா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த விசாரணையில்தான் மகனே தந்தையை கொன்று புதைத்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 3ஆம் தேதியிலேருந்தே காணோங்க சார். அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃபுங்க சார். மறுபடியும் வந்து நான் புதன்கிழமை சரி மறுபடியும் ஏதாவது ஃபோன் ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டேங்க சார். 2 நாளாக பார்க்கல. மறுபடியும் வியாழக்கிழமை காலையில் போய் மலசமுத்திரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க சார். அப்புறம் ஈரோடு பவானியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க சார். வீட்டுக்காரர் பேர் எல்லாத்து பேரையும் கொடுத்துருந்தாங்க சார். அவங்களெல்லாம் விசாரிக்கக்குள்ளதாங்க சார் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரரே போய் மலசமுத்திரம் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிருக்காருங்க சார். சம்பவத்தன்று பிரவீன்குமாரும் அவரது மைத்துனர் கார்த்திக்கும் 3 கூலிப்படையைச் சேர்ந்தவர்களை தயார் செய்திருக்கிறார்கள். பவானியிலிருந்து செல்வத்தை கடத்தி வந்து மோர்பாளையம் ஏரியில் வைத்து அவரை அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்திருக்கிறார்கள். சடலத்தை திம்மராவுத்தம்பட்டியில் உள்ள முள்காட்டில் புதைத்துவிட்டு குற்றவாளிகள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த கொலைக்கு சொத்து வெறி மட்டுமே காரணமில்லை. மருமகளின் விவாகரத்து வழக்கு தொடர்பாக செல்வம் கோர்ட்டில் சாட்சி சொல்லவிருந்ததாலும் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. மாமனார் தான் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சார். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்துங்க சார் வக்காலத்து கொடுக்கணுங்க சார். மாமனார் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க சார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீன்குமார், அவரது மைத்துனர் கார்த்திக் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.